ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேணும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பொதுவாகவே நம்மளோட எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன தெரியுங்களா? நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும், வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும், யார்கிட்டையும் கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணாம்ப்பா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம். கஷ்டமும் வரட்டும் வேணான்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சமாச்சும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு கஷ்டம் வந்தால் பரவாயில்லையே. இந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடி மேலே அடியை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா? இந்த நாள் எப்படி இருக்குமோ, இந்த வாரம் எப்படி இருக்குமோ, இந்த மாதம்தான் எப்படி இருக்குமோன்னு தெரியல. இந்த 2024 தான் நம்மளை வச்சு செஞ்சுது. இந்த 2025 ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினச்சோம். நம்மளும் பார்த்துட்ருக்கோம். இந்த வருஷமே முடிய போகுது. இன்ன வரைக்கும் எதுவுமே பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த பரீட்சை எழுதும் இல்லையா, முதல்ல மெதுவாக எழுதுவோம். தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் பரீட்சை முடியக்கூடிய சமயத்தில் பார்த்தோன்னா கடகடன்னு எழுதி இருப்போம். ஸோ அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுத்துருக்கும். அந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில் தான் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குங்க, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அது என்னன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்தில் சுழலக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ, தொழில் நல்லபடியாக அமையுமா, வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி கிரகங்களினுடைய மாற்றமும் இருக்குங்க. அதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். அதே சமயம் சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெருத்த போராட்டம் எல்லாம் இருக்க போகுது. அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு போராட்டமாக இருக்க போகுது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ நவ கிரகங்களினோட அமைப்பில் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கும்போது 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி, சூரிய பகவான ராசி அதிபதியை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிச்சமான மாதமாக இருக்க போகுதுங்க. இல்லை இருண்ட மாதமாக இருக்க போகுதா எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே அதை பற்றின சுருக்கமான விளக்கம் தெரியுங்களா? இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் தப்பானவனை கூட அட நல்லவன் அப்படின்னு சொல்லணும். அவனுக்கே தெரியும் அவன் தப்பானவன்னு. அவன் பார்த்திங்கன்னா பல பேரோட வயிற்றுச்சலில் தான் வாழ்க்கையே நடத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு. ஆனால் அவனுக்கு ஒரு பெருமை பேசணும் இல்லையா? ஸோ மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசணும். ஆனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒளிவு மறைவு கிடையாது. நீ நல்லவனா இருந்துட்டு போ, நீ கெட்டவனா இருந்துட்டு போ, எப்படி வேணா இருந்துட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பீங்க. மனசில் பட்டதை பேசிக்கிட்டு இருப்பீங்க. இதனாலேயே பல பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கே தெரியாது நமக்குள்ளே இத்தனை பேர் எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எதிரிகளை சம்பாரித்து வச்சுருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே. ஏன் மேடம் நீங்கள் வேற இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஆல்ரெடி 1008 பீக்கள் புடுங்கல் சுற்றிக்கிட்டு இருக்குது. எந்த பக்கம் பாரு நல்லவன் கெட்டவனு தெரியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா இதுக்கு காரணமே இதுதாங்க. மனசில் பட்டதை பேசுகிறீங்க. எந்த ஒரு செயல்பாடுலேயும் ஒளிவு மறைவு கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றா ஒழிச்சு ஒன்றை மறைச்சி வச்சு தான் வாழ்க்கையவே நடத்தணுங்க. அதுதான் எப்போவுமே சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு வழி. அதுக்காக தான் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் நல்லதை மறைச்சி வச்சு தான் வாழ்க்கையவே நடத்தணும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணாக்க சிம்ம ராசிக்கு வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்குங்க. சிறப்பான எதிர்காலம் இருக்குது. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா உங்களுடைய உணர்வுகளுக்கு ஒருத்தர் கூட மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் சைடும் பார்ப்பீங்க
உங்களுக்கு அடுத்து இருக்கவங்க கூட அவங்களுடைய உணர்வுகளை மதித்து தான் நீங்கள் ஒரு செயல்பாடுகளில் இறங்குவீங்க. உங்களுடைய செயல்பாடும் அப்படி தான் இருக்கும். நான் ஒரு விஷயம் செய்கிறேன்ப்பா, எனக்கு எந்த மாதிரியான பலன், அதே மாதிரி சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பாதிப்பே வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் நான் வாழணும் அப்படின்னு வாழ்க்கையை நடத்திட்டுருக்கீங்க. இதையும் புரிஞ்சிக்காமல் சில ஜென்மங்கள் உங்களை சுற்றி நிறைய குற்றங்களையும் குறைகளையும் உங்களை காலி பண்ணணும்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கும் தெரியும், அந்த கடவுளுக்கும் தெரியும். இருந்தாலும் கடவுளினுடைய அனுகிரகத்தினாலும் உங்களுடைய உண்மையான கேரக்டர்னால தான் வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணட்டும், என்னோட கேரக்டரை நான் மாற்றிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, கிடையவே கிடையாது. உங்களுடைய இந்த மனசு தான் உங்களுடைய ப்ளஸ். இந்த விஷயத்தை மற்றவங்க தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க. நீங்களே ஒரு சிலர் நினைப்பீங்க, நம்மளோட புத்தி தான் சரியில்லை போல அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் கரெக்டாக இருக்குது, கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நல்ல வெளிச்சமான பாதை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருக்குங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. தவறாமல் வாழ்க்கையை எல்லா விதத்துலேயும் சரியாக நடத்துகிறீங்க. நீங்கள் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல பிளான் பண்ணி செய்யுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாகவே தாங்க நடக்கும். மனசில் சந்தோஷம் பெருகுங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, அதை அசால்ட்டாக சமாளித்து முன்னேற போகிறீங்க. தெளிவான முடிவுகள் எடுக்கிறது காரணமாக உங்களுக்கு இத்தனை நாளாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருங்க. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்படுங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருக்கும். மற்றவங்க செய்ய தயங்குற விஷயத்தை கூட சர்வசாதாரணமாக செஞ்சு முடித்து மற்றவங்களினுடைய பாராட்டுகளை பெற போகிறீங்க. முக்கியமாக உங்களுக்கு ஆதரவு பெறுங்க. எப்பேற்பட்ட சூழலையும் சமாளித்து நீங்கள் முன்னேறதுனால தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் இருக்கும். தொழில் சிறப்பாக இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். புதுசாக ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும். முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்குங்க. அவங்களுடைய ஆதரவின் காரணமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை அதிகரிக்குங்க. உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் திறம்பட செஞ்சு முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க. அதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. அடுத்தது குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்து வந்த டென்ஷன் எல்லாமே குறையும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவுங்க. குழந்தைகளோட எதிர்காலம் பற்றின உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அதிகமாகும். நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் அடுத்தடுத்ததாக நண்பர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. தக்க சமயத்தில் பெண்களுக்கு அனைத்து தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். மனசில் மகிழ்ச்சி உண்டாகும். நினச்ச மாதிரியே சாதிச்சு காட்ட போகிறீங்க. அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பற்றின உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும். எல்லா காரியங்களையுமே நல்லபடியாக நடக்குங்க. நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வேலையில் இத்தனை நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்கிறதா இருந்தாலும் சரிங்க, அதை ஆராய்ஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா காரிய வெற்றி உண்டாகும். சாதகமான பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை அவசியங்க. வீண் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் நல்லது செஞ்சாலுமே சரிங்க, அது உங்களுக்கு கெட்டதாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதனால் மற்றவங்களுக்கு உதவியே செஞ்சாலும் சரி, அதில் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யுங்க. அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க. உங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் வியாபாரம் மூலம் வர வேண்டிய லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த நேரத்தில் சேருங்க. எதிர்பார்த்த நிதி உதவியும் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆர்டர்களுக்கு கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். அலைச்சல் அதிகமானாலும் அனுகூலம் உங்களுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் விருப்பம் இல்லாத வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வீண்வாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வீண்வாதங்கள்ல இருந்து
தப்பிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க.